இந்த மகிழ்ச்சியை குறிப்பாக உழவர்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியை கூட்டும் வகையில் தொடக்கத்திலேயே ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன். விவசாயிகள் ஒரு குவிண்டாலுக்கு இனி 2500 ரூபாய் பெறுவார்கள். அதற்கேற்றாற்போல் சாதாரண ரகத்துக்கு 131 ரூபாய் எனவும், சன்ன ரகத்துக்கு இனி 156 ரூபாய் எனவும், இனி நெல் கொள்முதல் விலை உயர்த்தி வழங்கப்படும். இதனால சாதாரண ரகம் 2500 ரூபாய்க்கும், சன்ன ரகம் 2545 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்படும். இதனால 10 லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகள் பயனடைவாங்க. சேலம் மாவட்டம் சேவராயன் மலை, கல்வராயன் மலை, ஜருகுமலை, கஞ்சமலை, பச்சைமலை, நகரமலைன்னு மலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய மாவட்டம். இங்க மலைகளை போல மக்கள திட்டங்களை வழங்குகிற இந்த அரசு விழாவில் பங்கேற்று உங்க எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெருமை அடைகிறேன். இந்த விழாவை மிக பிரம்மாண்டமா கம்பீரமா ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள். மாணவரா அரசியலில் நுழைஞ்சு 1983ஆம் ஆண்டு இளைஞர் காலத்திலிருந்து இப்ப வர என்னோட பயணிச்சுட்டு இருக்கிறார். இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சரா இருக்கிற அவரை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, சேலத்து மாங்கனியை போல இனிமையானவர், சேலம் இரும்பை போல உறுதியானவர். அவர் அமைச்சரான பிறகு நடத்துகிற முதல் அரசு விழா. ஃபர்ஸ்ட்னு சொல்றதை விட ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு சொல்ற அளவுக்கு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். அதே போல அவருடைய துறையும் சேலத்தையும் அவர் வளர்த்தெடுப்பார். அதே போல சேலத்தினுடைய வளர்ச்சிக்கு இன்றைக்கு அயராது உழைப்பவர் தான் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிருந்தாதேவி அவர்கள். நான் பெருமையோடு சொல்றேன், தமிழ்நாட்டிலே சிறப்பா பணியாற்றக்கூடிய கலெக்டர்ல ஒருத்தரா பிருந்தாதேவி அவர்கள் இருக்கிறார். அவருக்கு துணை நிற்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய அரசு அலுவலர்கள், பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கழக அரசு எப்பவெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் ஏராளமான சாதனைகளை செஞ்சிருக்கிறோம். அதுல முக்கியமானவற்றை சிலவற்றை மட்டும் பட்டியலிட்டு சொல்லணும்னா, சேலம் உருக்காலை, 50 ஆண்டு கனவு திட்டமான சேலம் ரயில்வே கோட்டம், பெரியார் பல்கலைக்கழகம், அரசு மகளிர் கலைக்கல்லூரி சேலத்தில், ஆத்தூர்ல அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி, சேலம் மாநகராட்சிக்காக காவேரி தனி கூட்டு குடிநீர் திட்டம், சேலம் மாநகரத்துக்கு பாதாள சாக்கடை திட்டம், திருமணி முத்தாறு வெள்ளைக்குட்டை ஓடைய தூய்மைப்படுத்த திட்டம், ஏத்தாப்பூர்ல மரவள்ளி மற்றும் ஆமணுக்கு ஆராய்ச்சி நிலையம், ஏற்காட்டில் தாவரவியல் பூங்கா, 9 உழவர் சந்தைகள், சேலம் ஆத்தூர் குடிநீர் திட்டம், புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சென்னை
சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு புதிய கட்டடம். ஆத்தூர், சங்ககிரி, ஓமலூர் பகுதிகளில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டடங்கள். மேட்டூர்ல 600 மெகாவாட் அனல் மின் திட்டம். சேலம் கிருஷ்ணகிரி 4 வழிச்சாலை. சேலம் நாமக்கல் 4 வழிச்சாலை. சேலம் செங்கப்பள்ளி 4 வழிச்சாலை. பல ஆண்டு காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமான சேவை மீண்டும் தொடக்கம்னு இப்படி கணக்கற்ற திட்டங்களை சேலம் மாவட்டத்துக்கு கொண்டு வந்து நிறைவேற்றின ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, நம்முடைய கலைஞருடைய ஆட்சி.